இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மானிய விலையிலான எல்பிஜி விலை எரிவாயு விலை உயர்வா? கேபிடிஎன் மறுப்பு. எல்பிஜி எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதாக வந்த தகவல்களை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மறுத்துள்ளது. எல்பிஜி போன்ற கட்டுப்பாட்டில் உள்ள பொருட்களின் விலைகளை அரசாங்கத்தின் அனுமதியின்றி இஷ்டம் போல் யாரும் மாற்ற முடியாது என கேபிடிஎன் கூறியது. வைரலான தகவலில் காட்டப்படும் மறுசீரமைக்கப்பட்ட எல்பிஜி எரிவாயு விலையானது வர்த்தக எரிவாயு தூம்புகளானதாகும். மாறாக வீடுகளுக்கான மானியம் பெற்ற எரிவாயு தூம்புகளானது அல்ல என அமைச்சு தெளிவுபடுத்தியது. எனவே இந்த விவகாரத்தில் தொடர்பு படுத்தப்படும் நெகிரி செம்பிலானை சேர்ந்த ஒரு நிறுவனம் 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமளிக்க அழைக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி போன்ற விலை கட்டுப்படுத்தப்பட்ட எந்த பொருட்களின் விலையேற்றமாக இருந்தாலும் அது குறித்து அமைச்சின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என நினைவுறுத்தப்பட்டுள்ளது. சட்ட விதிமுறைகளை மீறும் எந்த நபர் அல்லது நிறுவனத்துக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிறார் சம்பந்தப்பட்ட ஆபாச பட வீடியோ வைத்திருந்த ஆடவனுக்கு 6 மாத சிறை. சிறார்கள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை கொண்ட வீடியோவை வைத்திருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 2 குழந்தைகளின் தந்தையான ஆடவர் ஒருவர் செஷன்ஸ் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்தது. மனைவியை இழந்தவரான 42 வயதுடைய இதாம் ருஸ்லா முகமது ஷஹாரி தனக்கு எதிரான குற்றச்சாட்டு நீதிபதி ஜூன் ஷர்மிளா ஜேசுதாசன் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அதனை ஒப்புக்கொண்டார். கடந்த திங்கட்கிழமை மதியம் 12:51 அளவில் பேராக் திங்கா மாவட்டத்தின் பாரிட் விலாஞ்சா கிரிங் கம்போங் சாடாங்கில் உள்ள ஒரு வீட்டில் 5 ஓப்போ 35 கைபேசியில் சிறார் ஆபாச வீடியோவை வைத்திருந்ததாக இதாம் ருஸ்லா மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2017ஆம் ஆண்டின் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 மாத சிறை தண்டனையுடன் கூடுதலாக சிறை தண்டனை முடிந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஜூன் ஷர்மிளா உத்தரவிட்டார். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு அன்வார் வரவேற்பு. நீடித்த அமைதிக்கு வலியுறுத்து. 2 வாரங்கள் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்துள்ள அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சமாதான திட்டத்தை மலேசியா பெரிதும் வரவேற்றுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைக்கும் எந்த அரசதந்திர முயற்சிகளையும் மலேசியா ஆதரிக்கும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடைபெற வேண்டும் என்பதே மலேசியாவின் விருப்பம் என அவர் வலியுறுத்தினார். மறைமுக நோக்கங்களோ அல்லது ஏமாற்றங்களோ இருந்தால் சமாதான பேச்சுகள் வெற்றி அடையாது என்றும் அன்வார் எச்சரித்தார். அனைத்து தரப்புக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உலக தலைவர்கள் மோதலுக்கு பதிலாக அமைதியான தீர்வுகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொன்னார். ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரானை நிர்பந்திப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய அமைதி திட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக முன்னதாக அவர் அறிவித்தார். இதன் மூலம் பதற்றம் சற்று குறைந்துள்ளது, அனைத்துலக சமூகத்தை நிம்மதியடைய செய்துள்ளது. செராஸில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் அத்துமீறி நுழைந்து வன்செயலில் ஈடுபட்டனர். 12 பேர் கைது. செராஸ் தாமான் செம்பிளினில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை அன்று அத்துமீறி நுழைந்து வன்செயலில் ஈடுபட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு உதவியாக அவர்கள் அனைவரையும் தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ரத்தோ ஃபாடில் மார்ஷஸ் தெரிவித்தார். இந்த கலவரத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் சில வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவத்தின் பின்னணியில் உள்ள நோக்கத்தை கண்டறியும் விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் 427வது மற்றும் 148வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 7:30 மணியளவில் பொழுதுபோக்கு மையத்தில் ஒரு கும்பல் சம்பந்தப்பட்ட தகராறு குறித்து தனது தரப்புக்கு தகவல் கிடைத்ததாக ஃபாடில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். ஒரு கும்பல் லாரியை பயன்படுத்தி வளாகத்தின் நுழைவாயிலில் மோதி உள்ளே புகுந்து வளாகத்திற்குள் இருந்த பொருட்களை உடைத்து நாச வேலையில் ஈடுபட்டது. அதற்கு முன்னதாக சுமார் 60 வினாடிகள் கொண்ட ஒரு காணொலி பதிவு வைரலானது.
அதில் ஒரு லாரி பின்னோக்கி வந்து வளாகத்தின் வேலையில் மோதுவதும் அதைத் தொடர்ந்து முகமூடி அணிந்த சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் அடையாளம் தெரியாத பொருட்களை ஏந்தியபடி சேதமடைந்த நுழைவாயில் வழியாக வளாகத்திற்குள் நுழைவதும் பதிவாகி இருந்தது. 10A பெற்ற SBM மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். DAP வலியுறுத்தல். SBM தேர்வில் 10Aக்கள் அல்லது அதற்கு மேல் பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இயல்பாகவே மெட்ரிகுலேஷன் படிப்புக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் என DAP வலியுறுத்தியுள்ளது. அவ்விவகாரத்தில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என DAP பொதுச் செயலாளர் அந்தோனிலோ கூறினார். சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய மற்ற மாணவர்களுக்கும் இடம் வழங்குவது குறித்து அரசாங்கம் உரிய பரிசீலனை செய்ய வேண்டும் என நேற்றைய DAP மத்திய நிர்வாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். மெட்ரிகுலேஷன் STPMக்கு மாற்றாக வழங்கப்படும் பட்டப்படிப்புக்கு முந்தைய கல்வி திட்டமாகும். இதில் வழக்கமாக 90% இடங்கள் பூமிபுத்திர மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு 10% இடங்கள் பிற இன மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் 2024ஆம் ஆண்டில் 10A பெற்ற மாணவர்களுக்கு வேறெந்த பின்புலமும் பார்க்காமல் நேரடியாகவே இடம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்தது. பின்னர் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு பிறகு A மதிப்பெண் பெற்றவர்களையும் சேர்த்துக் கொள்ளும் அளவுக்கு கொள்கை விரிவாக்கப்பட்டது. இந்த மாற்றத்தில் DAPக்கு பங்கிருப்பதாக குறிப்பிட்ட அந்தோனிலோ அரசாங்கம் தொடர்ந்து தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றார் அவர். உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி குறித்து பொய்யான செய்தி வெளியிட்ட 22 பேர் விசாரணைக்கு அழைப்பு. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்து சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பான MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையம் 36 விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து மொத்தம் 22 நபர்கள் வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக MCMC வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் 6 விசாரணை ஆவணங்கள் மேலதிக விசாரணை மற்றும் நடவடிக்கைக்காக அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படும். 1998ஆம் ஆண்டின் சட்டம் 588 தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் 233வது விதியின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொய்யான தகவல்களை பரப்புவதன் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதை MCMC கடுமையாக கருதுகிறது. தற்போதுள்ள சட்டங்களை மீறுவதாக கண்டறியப்படும் எந்தவொரு தனிநபர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் 3,34,000 ரிங்கிட்டிலிருந்து 180 ரிங்கிட்டாக நிலவரி குறைப்பு. நில உரிமையாளர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்ய அழைப்பு. லிம் குவாங் யங். பினாங்கில் 12 ஹெக்டேர் நிலத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த நிலவரி மாநில அரசாங்கத்தின் மறுபரிசீலனைக்கு பிறகு 3,34,544 ரிங்கிட்டிலிருந்து 180 குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகபட்சம் 82 விழுக்காடு வரை வரி குறைப்புகளை பெற ஏப்ரல் 30க்குள் மேல்முறையீடு செய்யுமாறு நில உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேல்முறையீட்டுக்கான 50 ரிங்கிட் கட்டணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவாங் யங் கூறினார். திருத்தப்பட்ட இந்த கட்டண விகிதங்கள் குறித்து பினாங் முதல்வர் சவுகான் யாவ் நேற்று தம்மிடம் உறுதிப்படுத்தியதாக குவாங் யங் சொன்னார். நகர்ப்புற பகுதிகளில் பெரும்பாலும் குடியிருப்பு பயன்பாட்டுக்கான சொத்துக்களுக்கு நிலவரி விகிதம் சதுர மீட்டருக்கு 3.25 ரிங்கிட்டிலிருந்து 70 சென்டாக அதாவது 78.5 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. அதுவே கிராமப்புறங்களில் 2.80 ரிங்கிட்டிலிருந்து 50 சென்டாக அதாவது 82 விழுக்காடு விவசாயத்தில் வரி விகிதப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்ததாக மலிவு விலை வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் கிராமப்புற வீடுகளுக்கான சிறப்பு விகிதங்கள் மற்றும் 50% வரி சலுகை போன்ற கூடுதல் நடவடிக்கைகளும் மாநில அரசின் பரிசீலனையில் உள்ளன. புடி 95 மானிய வரம்பு உயர்வு குறித்த தகவல்களுக்கு நிதியமைச்சு மறுப்பு. புடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 எரிபொருள் மானிய வரம்பு அதிகரிக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை நிதியமைச்சு மறுத்துள்ளது. தற்போது மாதத்திற்கு 200 லிட்டர் என்ற வரம்பு மாற்றமின்றி தொடருவதாக அது கூறிற்று.
மானிய தகுதிக்கான வரம்பை உயர்த்துவதற்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக புடி 95 இணையதளத்தில் ஒரு புதிய அம்சம் இருப்பதாக வதந்தி பரவி வருவது குறித்து அமைச்சு கருத்துரைத்தது. அப்புதிய அம்சம் உண்மையில் பொதுமக்களுக்கு அல்ல, மாறாக ஹேலிங் ஓட்டுநர்கள் மற்றும் படகு நிறுத்துநர்கள் போன்ற குறிப்பிட்ட பயனர்கள் சிறப்பு தேவையின் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்த அமைக்கப்பட்டதாகும். ஆனால் இந்த அம்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் மேலும் குழப்பத்தை தவிர்க்க அது தற்போது நீக்கப்பட்டுள்ளது என அமைச்சு விளக்கியது. இந்த 200 லிட்டர் வரம்பானது சுமார் 90 விழுக்காட்டு பயனர்களுக்கு போதுமானது என்றும் அரசாங்கத்தின் மானிய செலவுகளை கட்டுப்படுத்த இது உதவுவதாகவும் அமைச்சு தெரிவித்தது. ரோன் 95 பெட்ரோலின் நடப்பு மானிய விலை லிட்டருக்கு 1.99 ரிங்கிட்டாக இருக்கும் நிலையில் ஒருவருக்கு மாதத்திற்கு சுமார் 500 ரிங்கிட் வரை அரசாங்கம் மானியம் வழங்குகிறது. இத்திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து மானியம் இலக்கிடப்பட்டவர்களுக்கே போய் சேருவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அமைச்சு உறுதியளித்தது. ஈரானுடன் 2 வார போர் நிறுத்தத்தை அறிவித்தார் ட்ரம்ப். உலக எண்ணெய் விலை சரிவு. இன்று காலை 8 மணிக்கு ஒரு நாகரிகமே அழிய போகிறது என கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய திருப்பமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். இந்த முடிவு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைவர் அசிம் முனிர் ஆகியோருடன் நடைபெற்ற ஆலோசனைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அமெரிக்கா ஈரான் மோதலில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் 10 அம்ச பரிந்துரைகளை முன்வைத்ததாகவும் அவை நடைமுறைக்கு சாத்தியமானவையே என்ற அடிப்படையிலும் இந்த ராணுவ தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக முழுமையாக பாதுகாப்பாக திறப்பதற்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்கும் ஈரான் ஒப்புக்கொள்ளும் நிபந்தனையின் அடிப்படையில் அமைகிறது. இதனை இரட்டை பக்க போர் நிறுத்தம் என வர்ணித்த ட்ரம்ப் மத்திய கிழக்கில் நீண்டகால அமைதிக்கு நிலைத்தன்மைக்கும் இது வழிவகுக்கும் என்றார். ட்ரம்பின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பின் தாக்கம் உடனடியாக உலக எண்ணெய் சந்தையில் எதிரொலித்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 6 விழுக்காடு வரை குறைந்த வேளை அமெரிக்க எண்ணெய் விலையும் சுமார் 8.5 விழுக்காடு வரை சரிந்துள்ளது. ஆனால் போருக்கு முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணெய் விலைகள் இன்னும் அதிகமாகவே உள்ளன என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மசூதி குறித்த பொய் குற்றச்சாட்டுகளால் என் நற்பெயருக்கு பெரிய களங்கம். நீதிமன்றத்தில் ஃபாமி ஆதங்கம். மசூதியில் அரசியல் பேசியதாக கூறப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் தனது நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள ஒரு மசூதியில் தாம் அரசியல் பிரச்சாரம் செய்ததாக பரப்பப்பட்ட தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என நேற்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் அவர் சாட்சியம் அளித்தார். இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதால் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தாம் ஒரு மக்கள் பிரதிநிதி மற்றும் அமைச்சர் என்ற முறையில் பொதுமக்களின் அவமதிப்புக்கு உள்ளானதாகவும் அவர் வருத்தமும் ஏமாற்றமும் தெரிவித்தார். உண்மையில் தாம் தொழுகைக்காகவே அங்கு சென்றதாகவும் அப்போது மசூதி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரு இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது குறித்து விளக்கமளித்து மட்டுமே பேசியதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். ஏற்கனவே 2 நபர்களுடனான வழக்கு சமரசத்தில் முடிவடைந்த நிலையில் தற்போது சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் அகமது டுசுகி ராணி என்பவருக்கு எதிராக தாம் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் தான் ஃபாமி ஃபாட்சில் அவ்வாறு சொன்னார்.